மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, காவேரி வந்து தாத்தாக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ்னால எப்படியாவது விஜயை கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு போயிடணும். அப்போ தான் பாட்டியோட உடம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதனால விஜய்கிட்ட ஏதாவது சொல்லி அந்த வீட்டுக்கு போயிடணும்னு நினைக்கிறாங்க. இதனால இந்த வீட்டை பற்றி குறையாக சொல்கிறாங்க. இந்த வீட்டில் தண்ணி ஃபோர்ஸாக வருது, ஃபேன் ஒழுங்காக விடல, இந்த வீட்டில் நம்ம எப்படி இருக்க முடியும், சரியாக தூங்கக்கூட முடியல, இத்தனோண்டு வீடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பற்றி என்னென்னமோ குறை சொல்லி விஜய் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்புற ஐடியாவே இல்லை. நீ வந்து எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ பாட்டி தாத்தாவுக்காக தான் நீ அங்கே போகணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்க. அப்படி ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா அதை இப்போயே மறந்துடுன்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. நான் வந்து என்ன தான் ட்ரை பண்ணாலும் நீங்கள் ஒத்துக்கவே மாட்டீங்களே. நீங்களும் பாட்டியும் ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் நான் வந்து தாத்தாவும் நானும் பேசணும். அப்போ வந்து தாத்தா கிட்டே நான் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், உங்களை வந்து அங்கே கூட்டிகிட்டு வரேன், அதனால தான் நான் ப்ராமிஸை நிறைவேற்றணும்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கேட்குறாங்க. இல்லை காவேரி, இப்போ போனால் சரியாக வராது, நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிரச்சனையும் ஓடிட்டுருக்கு. காவேரியோட கொடைக்கானல் வீடை வந்து எப்படியாவது வித்துடணும் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கங்காவும் யமுனாவும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் காவேரிக்கு அவங்க அப்பா ஞாபகமாக இருக்க அந்த வீடை விற்கிறதுக்கு மனசே இல்லை. ஸோ எல்லாத்தையும் மீறி வீடை வித்துருவாங்களா இல்லை என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.